எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவன் திரிபுரத்தை அழிக்க மேரு வலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சின்ன பகுதி தான் சிவன் மலை என சொல்லப்படுகிறது. இந்த சிவன் மலையில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது, இந்த சிவன் மலையில் நாம் எப்படி சென்று வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், இந்த சிவன் மலையில் பொருள் மாற்றத்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. இந்த சிவன் மலையானது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த கோவிலோட தரிசன நேரமானது வாரத்தின் அனைத்து நாட்களிலுமே காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவிலை நாம் போகலாங்க. கோவிலுக்கு செல்லும் போது பொருத்தமான ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம்னே சொல்லப்படுதுங்க. சிவன்மலை தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்தை சேர்ந்த வருவாய் கிராமமும் காங்கேயம் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த ஊராட்சின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்குங்க. அதுதாங்க உத்தரவு பெட்டி. இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாகவே இருக்குங்க. பூஜைக்கு அப்புறம் அந்த பொருளானது உத்தரவு பெட்டி என்றழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ளே பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுறாங்க. அதாவது ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல சிவன்மலை முருகரானது ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவார். அந்த பக்தர் அந்த பொருளை இந்த கோவிலுக்கு கொண்டு வருவார். அதன் நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன்னாடி பூ போட்டு பார்த்து இது உண்மைதானா, இதை நம்ம இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இந்த பொருளை நம்ம வைக்கலாமா அப்படின்னு உத்தரவு கேட்பாங்க. கடவுளோட முன் வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்களோட பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டிக்குள்ளே வைக்கப்படுவாங்க. வேறொரு பக்தரோட கனவுல மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரைக்குமே அந்த பழைய பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து சிறப்பான பூஜையானது நடக்க போகுதுங்க. அதே மாதிரி இந்த உத்தரவு பொருளில் வைக்கப்படும் பொருளானது நடக்க போகும் நிகழ்வுகளின் முன்னறிவிப்பாக இந்த பொருளானது முக்கியத்துவம் ரொம்பவும் வாய்ந்ததாக பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க. அதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உத்தரவு பொட்டியில் வைக்கப்படும் பொருளால் அது உணர்த்துதுன்னே சொல்லலாங்க. தற்போதானது கற்பூரம் பிரம்பு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வராங்க. இந்த சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்காங்க. அவங்க இந்த புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் அவ்வப்போது சில சித்தர்கள் தெரிவதாக சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி எந்த கோவிலையும் இல்லாத இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா காசி தீர்த்தம். இந்த தலத்தில் முருகன் பக்தைக்கான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பினாங்க. ஆனால் அவங்க காசி செல்ல வசதி இல்லாததுனால மனம் வருந்த தன்னோட பக்திக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தலத்திற்கே வரவழைத்தது இன்னும் ஒரு பெருமையை இந்த கோவிலுக்கு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. சிவன் மலை சிறப்பு மலையை சுற்றிலுமே அட்டதுர்க்கை இருப்பதாக சொல்லப்படுதுங்க. ஆலம்பாடி வனசாட்சி, பாப்பாணி அங்காள பரமேஸ்வரி, காங்கேயம் ஆயி அம்மன், வள்ளூர் அம்மன், தங்கம்மன், அத்தனூர் அம்மன், கரிய காளி அம்மன், செல்வநாயகி என்று 8 அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள 8 இடங்களுக்கு சொல்லப்படுகிறதுங்க. மற்ற திருத்தலங்கள் போலில்லாமல் இந்த கோவிலில் முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு, மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடானது பிள்ளையாருக்கு. நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தே நிற்கப்படுவது இன்னும் ஒரு இந்த கோவிலோட சிறப்புன்னே சொல்லலாங்க. ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் உள்ளதுங்க. சிவபெருமான் உமையம்மைக்கும் நவகன்னியருக்கும் தரிசனம் தந்தருளியதாக தல வரலாற்றில் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலானது 1997ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த கோவிலானது நிர்வாகத்தின் கீழ் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை இல்லம் ஒன்று இயங்கி வருதுங்க. இந்த திட்டத்தில் ஏராளமான குழந்தைகளுக்கு உணவு, உடை, உறவிடம் மற்றும் கல்வியானது சிறப்பாக வழங்கப்பட்டு வராங்க. இந்த கோவிலானது காங்கயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது சிவன் மலை மீது அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலோட அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோவில், சிவன்மலை, காங்கேயம் வழி, திருப்பூர் மாவட்டம்.
அருகிலுள்ள பேருந்து நிலையம் காங்கேயம். அருகிலுள்ள ரயில் நிலையமானது திருப்பூர் வானூர்தி நிலையம் கோயமுத்தூர். சிவன்மலை மீதுள்ள கோவிலை நடைப்பயணமாக நீங்கள் அடைய 496 படிகள் கொண்ட மலைப்பாதையானது சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. வாகனங்கள் மூலமும் நீங்கள் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்காங்க. கோவில் நிர்வாகத்தால் மலை மீதுள்ள கோவிலுக்கு பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்காங்க. தனியார் வாகனங்களும் நீங்கள் செல்லலாம். சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில் தங்கி தன்னோட விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டார். அதனால் இவரோட பெயரிலேயே மலையானது சிவன்மலை என்று சிறப்பாக அழைக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த கோவிலோட மூலவரானது சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளிக்காருங்க. சிவன்மலை மீதுள்ள கோவிலுக்கு செல்ல 496 படிகள் கொண்ட மலைப்பாதை சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலானது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டி. முருகப்பெருமானே பக்தர்களோட கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை சொல்லுவதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாகவே கடைபட்டு வரும் ஒரு நியமாகும். அதே மாதிரி இன்னொரு பக்தரோட கனவுல அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரைக்குமே பழைய பொருளை கண்ணாடி பெட்டுக்குள்ளே பக்தர்களோட பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயங்க. மற்ற திருத்தலங்கள் போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு. இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தே நிற்கப்படுதுங்க. அதே மாதிரி அணையாத தீபம் ஒன்று எப்போதுமே இந்த கோவிலில் எரிந்து கொண்டு இருக்கிறதுங்க. இங்கு தொரட்டி மரமானது தல விருச்சகமாக அமைக்கப்பட்டிருக்குங்க. தொரட்டி அப்படிங்கிறது ஒரு வகை மரங்க. இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தல விருச்சகமாக இறைவனோடு சேர்ந்து இதுவும் வணங்கப்படுதுங்க. கோயமுத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரமாகுங்க. இது கோயமுத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. அதன் மிக முக்கியத்துவம் இயற்கை அழகுக்காக அறிவிக்கப்படுகிறதுங்க. இந்த நகரத்திற்கு சிவன்மலை என்று பெயர் பெற்றுள்ளதுங்க. இந்த பகுதியில் ஒரு முக்கிய அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மலை இந்து மதத்தில் பிரபலமான கடவுளான முருகரோட இருப்பிடமாக சொல்லப்படுகிறது. இதன் விளைவாக இந்த நகரம் முருகனுக்கும் பிற இந்து கடவுளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட பல பழங்கால கோவில்கள் மற்றும் சன்னதிகளை கொண்டிருக்குங்க. இவற்றில் மிகவும் பிரபலமானது ஆண்டுதோறுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் சிவன்மலை முருகன் கோவிலுங்க. சிவன்மலை அதன் இயற்கை அழகுக்கும் பெயர் பெற்றதாக சொல்லப்படுதுங்க. இந்த நகரம் பசுமையான காடுகள் மற்றும் மலைகளால் சூழப்பட்டிருக்கு. இது பார்வையாளர்களுக்கு ஒரு அழகிய சூழலை வழங்குகிறதுங்க. சிவன்மலை கரடுமுரடான நிலப்பரப்பை ஆராயவும் சுற்றியுள்ள நிலப்பரப்பின் பரந்த காட்சிகளை ரசிக்கவும் இங்கு வரும் மலையேற்றம் மற்றும் மலையேற்ற ஆர்வலர்களுக்கு ஒரு பிரபலமான இடமாகவும் சொல்லப்படுகிறது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த சிவன்மலை சுப்பிரமணியரை தரிசிக்க திருப்பூர் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதுமே இருந்து பக்தர்கள் தினந்தோறுமே வந்து செல்கிறாங்க. தற்போது காங்கேயம் சுற்று வட்டார பகுதியில் வேலை தேடி இங்கு தனியாகவும் குடும்பத்துடன் தங்கி உள்ள வட மாநிலத்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன்மலையில் சாமி தரிசனம் செய்ய சமீப காலமாக குவிந்து வராங்கன்னே சொல்லலாங்க. இந்த சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீபத்தூண் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே, சூலம் தெற்கே, மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. கோவிலோட உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர், ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக உள்ளதுங்க. மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும், வடமேற்கில் தண்டாயுதபாணியும், கருவறையின் வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் அமைக்கப்பட்டிருக்காங்க. சனி பகவானுக்கு தனி சன்னதியும், அது தவிர நவகிரக சன்னதியும், அடுத்து பைரவர் சன்னதியும் சிறப்பாக இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்காங்க. பிரகாரம் சுற்றி கொடிமரம், மயில் வாகன குரடு, பலிபீடம் கடந்தால் சுமுகர், சதேகர், துவால பாலகர், அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்காருங்க. இந்த கோவிலோட தல விருச்சகமாக தொரட்டி மரம் உள்ளதுங்க. சிவன்மலை முருகன் கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாகவும் இந்த மலை சிவன்மலை முருகன் கோவிலாகவும் சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சிவன்மலையில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி
பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஆல்வேஸ்